மாறன் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விஜயை ஓட ஓட விடுறாங்க. நம்ம மாறன் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடியும் கேளுங்க. விஜய் எங்கடா போயிருக்கோங்கிற மாதிரி அவங்க வச்சுருந்த தொலைபேசியை தேடலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து வராங்க. ஏதாவது ஒன்று தேடுறப்ப தான் கீழேருந்து யாராவது கூப்பிடுவாங்க. விஜய் இங்கே வாமான்னு நம்ம வள்ளி வந்து கூப்பிட்றாங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்ன விஜய் கூப்பிட்டா வரமாட்டியானோன்னே கீழே வந்து போகிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும். இல்லாட்டி பிருந்தா, வீரா யாராவது இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டா வீரா குடும்பத்துக்கும் வள்ளிக்கும் ஆகாதுங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிம்பத்தையும் வந்து உடச்சிருவாங்க. அதுக்காக நான் ஃபோனை வந்து தேடுற வேலையும் விட்டுட்டு இங்கே வர வேண்டியதாக போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வள்ளிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து வராங்க. எங்கடா போயிருக்கோம் என்னோட தொலைபேசி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூம்குள்ளே வந்தோடனே இங்கே வச்சுருப்பணும் அப்படின்னு சொல்லி புடவை துணிமணி எல்லாத்தையும் வந்து கலைச்சி கலைச்சி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. மாறன் யதார்த்தமாக வந்து பாட்டு பாடிக்கிட்டே மாதம் வந்து வராங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். விஜயை வந்து பார்க்குறாங்க. என்ன இவ மும்மரமாக வந்து எல்லாத்தையும் கலைச்சி போட்டு தேடிக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை தொலைபேசியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஆமாம் ஆமாம் அதை தான் இவ தேடிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ மும்மரமாக ஆர்வமாக விழுந்து அடித்து தேடுறானா, அப்போனா அதில் முக்கியமான ஆதாரம் அதுவும் இவ சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ இருக்குது. அப்போனா நம்ம அந்த தொலைபேசியை அலசுன்னு அலசுனா நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவ தேடுற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பையிலெல்லாம் திறக்கிறாங்க. உள்ளெல்லாம் வந்து பார்க்குறாங்க. எங்கடா போச்சு, நான் வச்சிருக்கிற முக்கியமான ஆதாரமே அதுதான், கடைசியில் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜி அப்பன்னு பார்த்து, டேய் அதெல்லாம் உனக்கெல்லாம் என்ன முக்குனாலும் கிடைக்காதுன்னு அப்படியே வாய் வார்த்தையாக விஜய்கிட்ட வந்து பேசிடுறாங்க. யாரா அது ஃபோனை தேடுறத கிடைக்காதுன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, டே மச்சான் ஹலோ நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா, ஃபோனை வந்து தொலைச்சேன் நீ கிடச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு நம்ம மாறன் ஃபோனில் பேசுகிற மாதிரி சூப்பராக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவன் நம்மள்கிட்ட பேசி வெறுப்பேற்றுறானா இல்லை கேஷுவலாக ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்கானா ஒன்றும் புரியலையே. டேய் நீ பேசுகிறது விட்டு விட்டு கேட்குதுடா, என்ன நல்ல ஆர்வமாக வந்து தேடு, டெடிக்கேஷனாக இருந்தால் தான் கிடைக்கும், எவ்வளோ ஆதாரம்லாம் அதில் வச்சுருப்பேன், அதுவும் உன்னோட சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு இன்னமும் வந்து பக்கு பக்குன்னு இருக்குது. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நம்ம மாறன் வந்து பூந்து விளாட்றாங்க. டேய் நான் தான் சொல்கிறேன்ல, நீ என்ன கஷ்டப்பட்டாலும் கிடைக்கணுன்ட்டு இருந்தால் தாண்டா கிடைக்கும். யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் நம்ம செய்கிற சின்ன தப்புனால நமக்கே அது பிரச்சனையாயிடும். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் நீ தான் தலகால் புரியாமல் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆட்டம் போட்டதில்ல, யாருமே ஒன்று நெருங்க முடியாதுன்னு. ஆனால் இப்படி சிம்பிளாக வந்து மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏய் நீ யாரை பற்றிடா பேசுகிற, நீ பேசுகிறதெல்லாம் எனக்கு புளிய கிடைக்கிற மாதிரி இருக்கே, இவன் என்னை பற்றி பேசுகிறானா இல்லை போட்டு வாங்க பார்க்குறானா, எப்படி நம்மக்கிட்ட ஃபோன் இருந்ததை இவன் கண்டுபிடிச்சிருப்பானா இல்லையா எதுவும் தெரியல. டேய் நல்லா தேடி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஜி மாட்டுக்கும் இங்கேயும் அங்கேயும் தேடுறாங்க. விஜி நீ என்னம்மா தேடுறன்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க. நான் வேணா உனக்கு உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நீ கேட்டால் மட்டும் நான் உதவி பண்ணவா போகிறேன், இவ்வளவும் பேசுனது நான் உன்னை பற்றி தான் பேசினேன்னு உனக்கு தெரியக்கூடாதுல்ல, அதுக்காகவும் கொஞ்சம் வசனம்லாம் உனக்காக நான் பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அல்டிமேட்டாக வந்து விளாட்றாங்க. இல்லைங்க நீங்கள் மாட்டுக்கும் போங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், என்னோடய பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன், சொந்த காலில் நிற்கிறதுன்னு நினைக்கிறதுலாம் பெரிய விஷயம் விஜி, அதுவும் நீயெல்லாம் நிற்கிற பற்றியா, அதுதான் என்னால் நம்பவே முடியல. என்ன சொன்னீங்க? இல்லைம்மா நீயும் உன்னோட சொந்த காலில் தான் நிற்கணும்னு நினைக்கிறல்ல, அதெல்லாம் பெரிய விஷயந்தான். சரிம்மா மற்றவங்களோட உதவியை விட நீயே உழைச்சி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் அது பலன் அளிக்கும். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா, பொறுப்பாக வந்து இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கடா போச்சு, வெறுப்பாடா ஏத்துற, அதுவும் எனக்கு உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறேங்கிறியா, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா, ஃபோன் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும்டா, அதுக்கப்புறம் உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என் புருஷனுக்கு பிருந்தா கூடயா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏதோ ஒரு பை வச்சுருக்காங்க போல இருக்குது ரகசியமாக, அந்த பையை வந்து எடுக்கிறாங்க. ஃபுல்லாக ஏ டு செட் அலசுன்னு அலசுறாங்க. அந்த பையன் அங்கேயும் எதுவும் இல்லை. சரி எடுத்த மாதிரியே வச்சிரும், இதுதான் நம்மளை பற்றின இருக்கிற விஷயம்லாம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புடையெல்லாம் தூக்கி பார்த்தா பின்னாடி ஒரு ரகசியமான கபோர்டு இருக்குது. அதை திறந்து இந்த பையை உள்ளே வச்சுட்டு திருப்பியும் புடவையெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. டேய் என்னடா நடக்குது இங்கே,
எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜய். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே, கடைசியாக யார்கிட்ட ஃபோனில் வந்து பேசணும், நான் ஃபோனை எடுத்தே பல நாள் ஆகுது, அதனால தான் எனக்கு சுத்தமாக வந்து ஞாபகம் இல்லை. விஜயெல்லாம் அடிக்கடி எல்லா விஷயத்தையும் வந்து மறக்கிறாங்க, அதுவும் இவ்வளோ பாட்டமாக இருக்கிறதுனால சுத்தமாக அவங்களுக்கு தெரியவே இல்லை, எங்கே வச்சேன்னு கூட ஞாபகம் இல்லை. இது நல்லாவே நம்ம மாறனுக்கு வந்து தெரிஞ்சிருது. உடனே மாறன் மாட்டுக்கு வேக வேகமாக ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. போனோன்னே அப்படியே யோசிக்கிறாங்க, கதவை வந்து சாத்திடுறாங்க, ஜன்னலையும் சாத்திடுறாங்க, யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. இவன் இவ்வளோ ஆர்வமாக இந்த ஃபோனை தேடுறானா, அப்படி இதில் என்ன இருக்குன்னு அவளை விட எனக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. செமையாக வந்து மாறன் மேலே சந்தேகம் வருது. இவன் ஃபோனில் பேசின மாதிரி தெரியலையே, அவன் நம்ம ஃபோனை தான் தேடுறோங்கிற விஷயத்த தெரிஞ்சதுனால தான் அவன் இப்படியெல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். என்னோடய தொலைபேசியை அவன் எடுத்து வச்சுருப்பானோ, அதனால தான் கோஇன்சிடெண்ட்டாக இப்படியெல்லாம் வந்து டயலாக் அவனால் டெலிவரி பண்ண முடியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு மாறன் ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் அப்படியே போகலான் இருக்கிறப்ப, இந்த ஃபோனில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான் இருக்கிறப்ப, வெளியில் ஏதோ விஜய் வரப்போ சத்தம் வந்து மூட்டிடுறாங்க. இது மாறனுக்கு தெரிஞ்சிருது. உடனே அந்த ஃபோனை ஒழிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பாடா எத்தனை நாள் ஆச்சு இந்த ஃபோனை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன். என்னடா கதவெல்லாம் சாத்தியிருக்கு, ஒருவேளை நம்ம ஃபோனாக இருக்குமோ அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஜன்னலில் மட்டும் திறந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, வீராவும் மாறனும் ஒத்துமையாக இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. வீரா, ஐ லவ் யூ வீரா, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவன் என்ன சொல்லணுங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை என் ஃபோனை தான் வச்சுருக்கானோ. அதுக்கப்புறம் தான் விஜய் பார்க்கணுன்னே அந்த இடத்துல ஃபோனை வந்து திருப்புறாங்க. டேய், நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா, இது தெரியாமல் நான் வேறு எதை பார்த்துக்கிட்டு இருக்கானா, இவனுக்கு லவ் பண்ணவே நேரம் இருக்காது போல். அப்படி இருக்கும்போது இவன்லாம் அந்த அளவுக்குலாம் யோசிக்கலாம் வாய்ப்பே இல்லை, இவன் லைட்டாக கத்துவான், இவன்லாம் என் ஃபோன்லாம் எடுக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு விஜய் மாட்டுக்கு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. இது தாண்டி எனக்கு வேணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறணும். அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.